ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மார்ஷல் காட் அசுரா எபிசோட் 5 தமிழில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோவில் வருவாங்க. நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த கல்லறையிலேருந்து கொண்டு வந்த பில்ஸ்லாம் யூஸ் பண்ணி வந்து அவனோட கல்வி விஷயம் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கான். அதனால அவனோட டிராகன் வந்து நம்ம ஹீரோட பார்க்க முடியுது. இப்போ நம்ம ஹீரோ வந்து இப்போ நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து வந்துட்டு இருக்கான். நான் 2000 பில்ஸை யூஸ் பண்ணி என்னோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த குயின் வந்து சொல்லுது, முன்னே இருந்த விட நீ உன்னோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நீ இப்போ ஷோனோ ரிலேமில் வந்து இருக்க. நம்ம ஹீரோ வந்து குயின் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். நீ எப்படி அந்த எக் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். உன்னோட வாய்ஸ் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த குயின் வந்து சொல்கிறான், நம்ம ரொம்ப வருஷமாக வந்து உனக்குள்ளேயே இருக்கேன். நீ பவர்ஃபுல் ஆகும்போது நானும் பவர்ஃபுல் ஆகுவேன். ஆனால் ஒரு நாள் நான் வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து நினச்சி பார்க்குறான். சரி, இன்னைக்கு வந்து நான் டேலண்ட்டை வந்து செக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுவும் இல்லாமல் நான் கோஷன் டவுனுக்கு வேறு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து வெளியே வரான். நமக்கு அப்படியே வந்து நம்ம ஹீரோ வந்து டெஸ்ட் பண்ணுற இடத்துக்கு போகிறதா வந்து காமிக்கிறாங்க. இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து நிறையா விதமான திறமைகள் இருக்குது. அங்கே இருக்கிற கல்லை தான் வந்து காமிக்கிறாங்க. இங்கே இருக்கிற கல்லை வந்து அவங்க பவரை யூஸ் பண்ணி வந்து டச் பண்ணி யார் இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து குயின்ஃபுல் செட்டில் கோர் கல்லூரிக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் அதில் பாஸ் ஆகிறாங்க, சில பேர் வந்து அதில் ஃபெயில் ஆகிறாங்க. ஒயிட் டைகர்லாம் வந்து நீ மீடியம் ஸ்டேஜில் இருக்க, நீ பாஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக வந்து போகிறாங்க. இங்கே இருக்க எல்லாருமே வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானாங்க. குயின்ஃபுல் செட்டை சேர்ந்தவங்களே வந்து அந்த ரெட் பாயிண்ட் வரைக்கும் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஷூமை வந்து போய் நான் இன்னைக்கு போய் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறான். அவ்வளோ பவர் யூஸ் பண்ணி வந்து டச் பண்ணணும். அங்கே இருக்க எல்லாருமே வந்து மாறி அது ரெட் கலரில் மாறுது. நீ ரொம்பவே நல்லா ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி அங்கே எழுதுற மாதிரி இருக்கவங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது ஜூஃபேங், நீ கோர் செக்டர் சேர்ந்தவங்க கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் செகண்ட் ரோல்ஸ் இருக்குது, யார் வேணால் வந்து இங்கே அவங்க பவரை யூஸ் பண்ணி வந்து சேரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் போய் இன்றைக்கி எப்படியாவது வந்து அதில் வந்து ஜெயிச்சு ஆகணும். அதுவும் இல்லாமல் அந்த குயின்ஃபன் செட்டோட அந்த கோங்லூனோட பவர் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அங்கே நம்ம ஹீரோட பவர் ஒன்றுமே வேலைக்காகவே இல்லை. அங்கே இருக்க எல்லாருமே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து யாரையுமே வந்து ஆக்டிவேட் பண்ணாத அந்த லெஜெண்டரி பார்ட்டை வந்து நம்ம ஹீரோ ஆக்டிவேட் பண்ணியிருக்கான். இது வந்து அந்த மாஸ்க் போட்டவங்களும் வந்து குயின் ஃபெங்லிட்ட சேர்ந்த ஒரு மாஸ்டர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவன் அளவில்லாத ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம ஹீரோ வந்து வெளியே வந்தோடனே எல்லாருமே வந்து நம்ம ஹீரோ பார்த்துருக்காங்க. அப்போ ஷூமை வந்து சொல்கிறான், உன்னோட அந்த பொட்டன்ஷியலுக்கு வந்து அந்த கல் வந்து ஏற்றது இல்லை போல இருக்குது, அது ஏதோ ரிப்பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போது குயின் ஃபெங்லிட்ட சேர்ந்த சீஃப் வந்து நம்ம எல்லாத்துக்கிட்டும் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் எல்லாருமே ஒரு வழியாக வந்து இந்த கோர் செட்டுக்குள்ளே வந்து செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஷூமை கிட்டே வந்து ஒரு பேஜ்மா இருக்குது, அதை எடுத்து வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கான். இது என்னது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறான் ஷூமை கிட்ட. இது இது எங்கள் டீமோடது அப்படின்னு சொல்கிறான். இது இப்போ நீங்கள் வந்து குயிங்லாங் செட்டுக்குள்ளே வந்துட்டீங்க, இது வந்து இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்லாம் உள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு நம்ம ஹீரோக்குமே வந்து ரொம்பவே கோவமாகிடுது. இங்கே இருக்க எல்லாருமே வந்து இங்கே அடிமையை நினைக்கிறீங்களா அப்படின்னு சொன்னேன். நம்ம ஹீரோ வந்து அவனோட தரையிலேயே வச்சு நம்ம ஹீரோ வந்து அழுத்திட்டான். அந்த சீஃப் மாதிரி இருக்கிறவன் வந்து, ப்ளீஸ் அவனை விடுங்க அப்படின்னு சொல்லி சூமை வந்து ரொம்ப வந்து கஞ்சி கேட்டிருக்கான். நான் விங் அலைன்ஸை சேர்ந்தவங்க, ப்ளீஸ் அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு வாய்ப்பே இல்லை, எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அந்த காங்லன் வந்து அவன் நம்ம ஹீரோ கழுத்தை பிடிச்சி வந்து நெசுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து இவனுக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தான் அவனை அட்டாக் பண்ணலாம் போகும்போது நம்ம ஹீரோவே அவன் திரும்ப திரும்ப அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். வா திரும்ப வந்து சண்டை போடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அவனை வந்து அட்டாக் பண்ண போகும்போது கரெக்டாக பெரிய மாஸ்டர் வந்து தடுத்துறாங்க. எதுக்காக இப்படி வந்து பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம சீஃப் கிட்ட வந்து கேட்குறாங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனே கொடு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. இவன் ரொம்பவே பவர்ஃபுல்லாகவும் நினச்சிட்டு இருக்கான். இவன் வந்து ஜோன் கல்விஷனே வந்து போக வச்சிட்டான் அப்படின்னு சொல்லி. அதுக்காக இப்படி பண்ணுவியா, அவன் ஜோன் வந்து அவன் நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவன் ரொம்பவே ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருக்கான். 10 வருஷத்துக்கு அப்புறம் நீ இவனோட அளவு கூட வர முடியாது, இப்போ உன்னை விட ரொம்பவே டேலண்ட் ஆகிருப்பான், அப்போ வேணா இந்த போட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து 1 வருஷம் போதும், 1 வருஷத்துக்குள்ளே யார் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இதை கேட்டுன்னு வந்து சூஃபேங் 1 இயர் ஒன்று உனக்கு டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே நீ என்னோட 3 மூவ்ஸ் வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். நான் அப்படி தடுத்துட்டான் நீ உன்னோட சீஃப் பதவியிலேருந்து போயிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இதை கேட்டுன்னு அவனு வந்து நீ என்னை சேலஞ்ச் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறான். நீ வாழ்வா சால்வா போட்டிக்குள்ளே வந்துட்ட 1 இயருக்கு அப்புறம் பார்க்கலாம். என்னோடய மூவ்ஸ் மட்டும் நீ வந்து தடுத்தினா நான் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் வந்து சீஃப் பதவியிலேருந்து போயிடுறேன். நீ சாக போகிற 1 இயருக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி அவன் போகிறான். நீ எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி வந்து அந்த எல்லா மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து 1 இயருக்கு அப்புறம் நான் வந்து அவனை பார்த்துக்கிறேன். நான் ரொம்ப வருஷமாக இங்கே வந்திருக்கேன். என்னோட அப்பா கிட்ட வந்து இந்த ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எதுவுமே சொன்னது கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பேசிகிட்டே போயிட்டு இருக்கும்போது 10 நாளைக்கு அப்புறம் வந்து நீ என்னோட வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி ஷூமை வந்து சொல்கிறான். அன்றைக்கி வந்து என்னோட பர்த்டே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து குதிரையில் வந்து வேகமாக வந்து அவங்க அப்பாவை பார்க்குறக்காக வந்து போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோ வந்தோடனே வந்து நம்ம ஹீரோட அப்பா வந்து கதவை திறந்து
ஃபேங் என்ன இப்போ வந்திருக்க அப்படின்னு கேட்டோடனே நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், நீங்கள் என்னோட உண்மையான அப்பா கிடையாது தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆமாம், நான் உண்மையான அப்பா கிடையாது. நெத்தியில் வந்து ரெட் ஃப்ளேம் சிம்பிள் இருக்கவங்க தான் உண்மையான அப்பா. அவங்க வந்து நான் ஒரு ஃபாரஸ்ட் பகுதியில் இருக்கும்போது வந்து உன்னை வந்து என் கையில் கொடுத்துரு, உன்னோட ஃபேமிலி நேமே வந்து இவனுக்கு கொடு, அப்படி இவனை வந்து சூ ஃபேங்னு கூப்பிடு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அவங்கள திரும்ப பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். திடீர்னு வந்து நம்ம அப்பா வந்து வாங்கிட்டாங்க. யார் நீ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து வெளியே வந்து ஒருத்தர் வந்து பார்க்குறான். அந்த முகமுடி போட்டவன், நான் வந்து இந்த குயின்குலன் சேர்ந்த செட்டோட வந்து ஒரு எல்டர், அதுவும் இல்லாமல் நான் வேர்ல்டு ஸ்பிரிட்டை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க. போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த மாஸ்டர் கூட வந்து பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் ஏன் எதுக்காக என்ன வந்து தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். உங்கள் செக்டில் ஜாயின் பண்ண சொல்லி. நீ ரொம்பவே ஜீனியஸ், நீ அது இல்லாமல் ரொம்பவே ப்ரீசியஸான ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ பார்த்து. நீங்கள் இந்த ஏர் கண்ட்ரோலை வந்து ஈஸியாகவே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டேன், அதுவும் இல்லாமல் உன்னோட மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்னோட டீமில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க. எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி. இதுக்கு நம்ம ஹீரோவும் நான் ஓகே நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவன் ரொம்பவே பவர்ஃபுல்லானவனாக இருக்கான், இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இவன் என்னை விடவே அதிகமாக பவர்ஃபுல்லாக ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அந்த கோயின் வர நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கு, நீ அவன் டீமில் போய் ஜாயின் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது வந்து அவன் ஸ்க்ரோல் மாதிரி எடுத்து காமிக்கிறான். இதை பார்த்தோன்னே வந்து அந்த கோயின் வந்து இது ஒரு பேரியர், இதை நீ வாங்கி ஆகணும், அவன் டீமில் ஜாயின் பண்ணுறேன்னு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாஸ்டர் வந்து நீ இந்த டெக்னிக்கை வந்து 1 மாதத்துக்குள்ளே கற்றுக்கணும், இல்லைன்னா வந்து உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த மாஸ்டருக்கு வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க, இவன் வந்து இதை கற்றுக்கிறதுக்காக என்ன மண்டிகிட்டு கேட்பான், 1 வருஷம் வேணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம ஹீரோ வந்து இல்லை நான் ஓகே நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். சரி ஓகே நான் திரும்ப வந்து போகும்போது எனக்கு குட் நியூஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த மாஸ்டர். நம்ம ஹீரோட அப்பா கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் என்ன உண்மையான அப்பா இல்லாட்டியும் நீங்கள் தான் எனக்கு எப்போவுமே அப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்க்ரூவில் வச்சு ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக வந்து போயிட்டு இருக்கான். பல நாளாக ஒரே இடத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான் அந்த பேரியரை வந்து கற்றுக்கிறதுக்காக. ஹீரோட இப்போ ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே தான் நம்ம ஹீரோ வந்து இருக்கான். நம்ம ஹீரோக்கு புதுசாக வந்தோன்னே இது எங்கன்னே தெரியல. அப்போ இது இங்கே ஒரு எக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து கோயின் எனக்கு தெரியலையா, இந்த பேரிலேருந்து என்னை வெளியே அப்படின்னு சொல்லி அந்த கோயின் வந்து சொல்லிட்டு இருக்கான். எதுக்காக உன்னை வந்து இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னோட அம்மா அப்பா தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட அம்மா அப்பாவை தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த கோயின்கிட்ட வந்து கேட்டுருக்கான். தெரியும், நான் ஒரு 15 வருஷமாக அதுக்குள்ளே இருக்கேன், என்னை ஃபஸ்ட்டு வெளியேடு அப்படின்னு சொல்லி நான் கோயின் வந்து கட்டிகிட்டே இருக்கான். இல்லை என்னால் முடியாது, நீ இல்லைனாலும் நான் இல்லாட்டி நான் என்ன பண்ணணும் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. உடனே வந்து அந்த குயின் வந்து அழுகிற மாதிரி பண்ணோன்னே, அழுகாத அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே வந்து பாவமாக நின்றுட்டு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து அந்த எக்கை தொட்டவுடனே நம்ம ஹீரோட எனர்ஜி ஃபுல்லாத்தையுமே வந்து அந்த எக்கை வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கு. அதே டைமில் அந்த நம்ம ஹீரோ கையை வந்து அந்த குயின் வந்து தொடுறான். இதனால் அந்த எக்கு ஃபுல்லாமே வந்து கிராக் விட்டு ஃபுல்லாமே அந்த எக்கு உடஞ்சிருது. நம்ம ஹீரோக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த குயின் வந்து வெளியே வந்துட்டான். அவள் பார்க்கறக்கு ஒரு குட்டி பொண்ணு மாதிரியே வந்து இருக்கான். நம்ம ஹீரோ என்ன இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ என் கூட பேசு அப்படின்னு சொல்லி அந்த குயின் வந்து சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்து உன்னை எதுக்காக வந்து 15 வருஷம் சீல் பண்ணாங்கன்னு தெரியல, பேசாம நீ சீலாகவே இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தெரியல, உன்னோட அப்பா அம்மா தான் வந்து என்ன சீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த குயின் வந்து சொல்லிட்டு இருக்கான். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக வந்து நான் உனக்கு திரும்ப ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட பாடியை வந்து அவன் வந்து என்ஜாய் பண்ணுறான். இதெல்லாம் நம்ம ஹீரோட பவர் ஃபுல்லாமே ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. நான் உன்னை இப்போ ஹெல்ப் பண்ணி வந்து உன்னோட பவரை வந்து நாசலுக்கு வந்து கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நாசல் நான் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். இந்த மூலமாக நீ உன்னோட பவர் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஆனால் நீ செகண்ட் நேசல் இந்த மாதிரிலாம் வரும்போது உன்னோட பவர் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். நீ இதனால் வந்து அந்த ஷோனோ சக்திக்கு வந்து நீ மாஸ்டர் கூட மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ சீக்கிரமாகவே அந்த பேரியரை வந்து கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு டோர் இல்லை, இது ஓப்பன் பண்ணால் வந்து நீ ரொம்பவே பவர்ஃபுல்லாக ஆகலாம். அங்கே ஸ்வாட் ஸ்ட்ரீட் ஒன்று நீ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நீ என் டீமுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவன் கான்ட்ராக்ட் போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பீஸ்டோட ஆரிஜினும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னோட ஸ்பிரிச்சுவல் பவரும் எனக்கு வேணும், அது நான் அதை யூஸ் பண்ணி நான் ரொம்ப பவர்ஃபுல் ஆகலாம், அது மூலமாக நான் ஒன்றையும் வந்து உன்னோட கல்வி விஷயம் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறான். சரி ஓகேன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த கான்ட்ராக்ட் வந்து ஓகே சொல்லிக்கிறான். இதெல்லாம் நம்ம ஹீரோட கண்ணிலையும் அந்த குயினோட கண்ணிலையும் ஒரே மாதிரி சிம்பிள் மாதிரி வருது. ஏக் எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்டுட்டு இருக்கான். எனக்கு குயினை கூப்பிடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவன் சொல்கிறான். சரி ஓகே நம்ம போய் ஷோமியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஷோமியை பார்க்கறக்காக போயிருக்காங்க. அங்கே வந்து நம்ம ஷோமியோட அப்பா வந்து ஒரு கூட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவன் வந்து சொல்கிறான், இங்கே இருக்கிற எங்கள் ஷாங் ஃபேமிலி வந்து இங்கே இருக்கிற கிண்டத்தில் ஆல்மோஸ்ட் எல்லாருடையும் வந்து கைப்பற்றிட்டாங்க. ஆனால் இந்த ஷூ ஃபேமிலி மட்டும்தான் எங்களுக்கு கொஞ்சம் மீதியாக இருக்குது. நம்ம 2 ஃபேமிலியுமே வந்து ஒன்றா சேர்ந்துக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து நான் ஷோமியை வந்து மேரேஜ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். ஷோமி கிட்ட வந்தோடனே ஷோமி வந்து அங்கே வந்து ஓடிடுறான். நீ எதுக்காக வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த ஷூ வந்து கேட்குறாங்க. நம்ம வந்து இங்கே 2 ஃபேமிலியும் வந்து நான் ஒன்றா இருக்க தான் சொல்லி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்ம அதை பற்றி அப்புறமா பேசலாம் அப்படின்னு நம்ம ஷோமியோட அப்பா வந்து பேசுகிறாங்க. அந்த டைம் நம்ம ஹீரோ வந்து இவன் கொண்டு வந்த எல்லா இடத்தையும் வந்து கோல்டு வச்சிருக்க எல்லா இடத்தையும் வந்து உடச்சிட்டான். இது பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. நம்ம ஹீரோ வந்து அவன் திரும்ப அட்டாக் பண்ணுறக்காக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான்.
நம்ம ஹீரோவும் இவன்கிட்ட ரொம்பவே அடி வாங்கிட்டு இருக்கான். இப்போ எல்டர் ஷூ வந்து சொல்கிறாங்க யார் இவன் அப்படின்னு சொல்லி. இவன் பேர் சூ ஃபேங், இவன் குயிங்லாங் சிட்டியில் இருக்கிற கோர் டிசம்பரில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனும் வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணலாம் வரும்போது நம்ம ஹீரோ வந்து ஒரு பேரே மாதிரி உருவாக்கிட்டு இருக்கான். இவன் வந்து ஷோமியோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஷூ வந்து சொல்கிறான். அதே டைமில் வந்து நம்ம ஹீரோ வந்து அவனை தூக்கடிச்சிட்டான். ஷோமியோட நம்ம ஹீரோ போய் அவனை போய் ஜம்ப் பண்ணி கட்டி பிடிச்சிட்டா. இதை வந்து குயின் வந்து சொல்லிட்டு இருக்கான், இவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவனை லவ் பண்ணுறா போல அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது வந்து நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையுமே மறந்துட்டான். இப்போ நம்ம ஹீரோ அப்பா தான் வந்து சூஃபாங் ஓப்பனதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு வந்து ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவங்ககிட்ட வந்து கேட்குறாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இங்கே நிறைய விதமான ஸ்பிரிச்சுவல் அனிமல்ஸ் எல்லாம் இருந்தது. அது எல்லாமே வந்து குயிங்லாங் செட்டுக்குள்ளே எங்கேயும் மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் ஷோமியை வந்து இந்த மாதிரி நிறைய டைம் காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவங்க ஷோமியை பற்றி நீ என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த டைம் குயின் வந்து சொல்கிறாங்க, இவங்க வந்து உன்னை சன் இல்லாமல் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லி. நீ வந்து என்னோட செட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா? இங்கே இருக்க எல்லா ட்ரெஸ்ஸையும் வந்து நான் உனக்கு ஈக்குவலாக கொடுக்குறேன். அதுவும் இல்லாமல் ஷோமியும் உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அது குயின் வந்து இது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது, உன்னோட கல்வி விஷயம் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் கண்டுக்காம அவன் ஒன்றும் பொருள் கிடையாது, அவனுக்கு உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே கோவப்பட்டு போகிறேன். ஏன்னா இவங்க காசு பணம் கொடுத்து வந்து நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்ற மாதிரி அப்படி சொன்னனால. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் மறக்காம பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ரெகுலராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.